பாத்ரூமில் இருக்கிற இந்த நாள்பட்ட உப்பு கரையை ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக இது போல் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நிறையா பேர்த்தோட பயமாக இருக்குது. அப்படி இருக்காது. வெள்ளை வெள்ளையாக வராமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்ரூம் டைல்ஸில் எந்த இடத்துல உப்பு கரையாக இருக்குதோ அந்த இடத்துல ஈரம் இல்லாமல் இது போல் காஞ்சி இருக்கணும். அந்த டைமிங்கில் பழைய பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சு இது போல் நம்மளோட டைல்ஸ் கிளீனரை அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறமே அதை வந்து நுரைச்சு பொங்கி வரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையா பிடிக்கவே பிடிக்காது. ஸ்பாஞ்ச் இல்லைன்னா பழைய துணியில கூட தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த வீடியோ கிளீன் பண்ண அன்னைக்கு எடுத்தது. இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்தது. அடுத்த நாள் எடுக்கும் பொழுதே அந்த வெள்ளை வெள்ளையா உப்பு படுற மாதிரி இருக்கிறது வரவே இல்லை. நம்மளோட டைல் ஸ்கின்னர் வந்து யூஸ் பண்ணும் பொழுது நம்ம டைல் ஸ்கின்னர் உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்ல கொடுக்குறேன். டவுட்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க.